ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நிற்கிறோம். இந்த இதில் இருந்தால் அந்த இதில் தெரியுதல்ல, சில அடிப்பாகம் மட்டும்தான் இருக்குது. இது என்னன்னு சொன்னால் ஜோர்தான்லேருந்து வந்த கப்பலா இல்லாட்டி இந்த கப்பல் ஜோர்தான் கப்பலான்னு தெரியும். இது இவ்வளவு நீட்டு, அது இந்த வீடியோவில் கொஞ்சம் சின்னது மாதிரி தெரியுது. இது கரை ஒதுங்கிருச்சு அந்த காலத்தில். சரி, அந்த காலத்தில்னா என்ன ஒரு 30 வருஷத்துக்கு முதல். அப்போ இதில் ஏதோ அரிசி மூட்டைகள் அதுகள் இதெல்லாம் வந்துருக்கு, கொஞ்சம் பலசரக்கு சாமானுங்கள் அதெல்லாம் ஆட்கள் போய் எடுத்திருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் இரும்புகளுக்கு வெட்டி எடுத்து இப்போ கடைசியாக இந்த அடிப்பாகம் மட்டும் இதில் மிஞ்சி கிடக்கு. சரியா, இது முள்ளிவாய்க்காலில் இன்னும் இந்த அடிப்பாகம் இருக்குது கப்பல்கிட்ட. இதான் அங்கே மட்டும் இருக்குது. இதில் எப்படி நான் நினைக்கிற மாதிரி வெளியில் தெரிகிறதே ஒரு 100 மீட்டர் மாதிரி இருக்குது. 100 மீட்டர் மாதிரி இருக்குது இந்த கப்பல்கிட்ட நீட்டு. இன்னும் அடியில் எவ்வளோ தண்ணிக்குள்ளே இருக்கோ தெரியாது. இது நான் லொக்கேஷனை போட்டு விட்றேன். சரியா, இந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஐயாவோ யாரோ ஒரு ஆள் நடந்து வராங்க. அதில் இது ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்திருந்தோம்னு சொன்னால் பெரிய கப்பலாகவே பார்த்துருக்கலாம். இப்போ எங்கே எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் வெட்டினா தெரியுது. துண்டுன்னா மேலே உள்ள எவ்வளோ வெட்டியாலுமோ அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்துட்டானுங்க. அதனால அது ஒன்றுமே தெரிய மாட்டாங்க. சரி கைஸ், ஓகே. வேறு இதில் இந்த இதில் கொஞ்சம் வாகனங்கள் இருக்குது. அந்த காலத்து வாகனங்கள், போர்க்கால வாகனங்கள் அதில் கொஞ்சம் இதில் கிடக்கு. இதெல்லாம் ஏன் கொண்டு போகாமல் விட்டுட்டு போனானுங்களோ தெரியாது. இதையும் கொண்டு போயிருப்பானுங்கள் இரும்புக்கு. வெட்டி தான் எடுத்துருக்கானுங்க போல கிடக்கானே எல்லாத்தையும். இதெல்லாம் தூக்க இல்லாத இரும்பு போல கிடக்கு. இது ஏதோ ஒரு கவச வாகனம் மாதிரி இருக்கு. கிளாஸில் சைஸை பாருங்கள், என்ன சைஸில் எத்தனை லேயர்னு. 1 2 3 4 5 லேயரில் இருக்குது இந்த கிளாஸ். ஓகேயா, லேயர் 5 இருக்குது. 5 லேயர் இருக்குது. 5 லேயர் இருக்குது. ஹாய், நாங்கள் 2 பேரும் தான் காவல் போல கிடக்குதுக்கு. இல்லை, உள்ளுக்கு ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்கானே இந்த வாகனத்துக்குள்ள. ஓகே,
9ஆம் நம்பருக்கு ஓட்டு போடுங்க. அதுலேயும் ஏதோ வாகனங்கள் கிடக்கு. அதனால் என்ன பண்டிகா இல்லாட்டி ஆடு போயிருக்கோ தெரியாது. அதில் தான் போக வேண்டியதாக கிடக்கு. என்ன ஐட்டம் இது நினைக்கிற மாதிரி இந்த வாகனங்கள் கொண்டு போகிற கப்பல் போல். டோரான்னு வாங்க இந்த ஐட்டம் போல் கிடக்கு. இரும்பு எப்படியும் ஒரு 25 மீட்டர் மாதிரி வரும் போல் கிடக்கு நீட்டு. மேலே உள்ள துண்டை தூக்கி வெளியே போட்டிருக்கானுங்க. இதையும் கொண்டு பார்த்துருக்காங்க போல். அது எடுக்க இல்லாதனால பேசாமல் விடுபட்டு கிடக்கு. வெட்டி இருக்கானுங்களா இல்லை குத்தி இருக்கானுங்களோ தெரியாது. ஒரு ஓட்டைகள் இருக்கு, சும்மா பட்டிருக்குமா இருக்கும் வந்து சும்மா சல்லார் இந்த வெட்டியெல்லாம் பார்த்துருக்கானுங்க. வெட்டக்கூடிய அளவெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த வெட்ட இயலாத இந்த சைடில் உள்ள கொஞ்சம் உறுதியானதுகள் மட்டும் அப்படியே கிடக்கு. சத்தமாக எப்படி ஓகே கைஸ், போவோம்.